வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம வியாழக்கிழமை ஈவினிங் வந்து 24,200 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ அதனுடைய ரேஞ்சுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,011. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தவங்க அந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமில் சப்போர்ட் எடுத்து அகெயின் ஒரு 100 கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் பக்கம் ரேலி கொடுத்துட்டு அகெயின் மட்டும் அங்கேயே கொண்டாந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் ஒரு 180 பாயிண்ட் மைனஸில் முடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற லெவல், அதாவது திங்கக்கிழமைக்கான லெவல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 24,000 கால் ஆப்ஷன் அண்ட் 24,000 புட் ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ராடில் தான் கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம டேபிள் எப்படி இருந்தாலுமே அதை ஒரு ஸ்ட்ராடில் தான் கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ரேஞ்ச் கொடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் நம்பர்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்றப்ப நாளைக்கு கேப் டவுன் ஆனாங்கன்னா ஸோ இதனுடைய புட் ஆப்ஷனுடைய செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடமா கூட கருதலாம். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கோம். அப்போ 24,000 புட் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன் ரெண்டுமே நம்மளுக்கு சேம் ப்ரைஸில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ அதனுடைய கூட்டுத்தொகையில் தான் நம்ம வந்து லெவல்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ 24,000 ப்ரீவியஸ் க்ளோஸ் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ 24,004 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸு. ஸோ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு பேரும் சேம் ப்ரைஸில் இருக்காங்கன்றப்ப ஸோ அதனுடைய ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் மார்க் பண்ணிடலாம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுத்தோம்னா ஷார்ட் ரேஞ்ச் வந்து 24,156, ஒயிட் ரேஞ்ச் 23, ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 23,844, ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 23,688, ஒயிட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,312. அப்போ உங்களுக்கு ஓவரால் 24,700, 23,700 வந்து 24,300. ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,850 டு 24,150 அப்படின்ற லெவல் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு எப்படி இன்றைக்கி எஸ்டர்டே ஒரு லோ வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல லோவுக்கு நியர்பை தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் எந்த இடத்துல இருக்க போது அந்த ஓப்பன் வந்து இந்த லோவுக்கு கீழே வருவாங்களா, வரும்போது நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து உங்களுக்கு கால் சைடு 10, புட் சைடு 15 இருக்காங்க. ஸோ புட் சைடு கொஞ்சம் ஹை ஹேண்டாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கு. ஸோ ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரும்போது ஒரு மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிற இந்த ரேஞ்ச் அந்த 24,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற இந்த ரேஞ்ச் வந்து இங்கே வரைக்கும் இருக்காங்க. நம்மளுக்கு 23,700 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ட்ராவல் ஆகுமா அப்படின்றதும் ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணணும், ரெண்டாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி கேட்டிருந்தாங்க, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 51,000 புட் ஆப்ஷன், 51,500 கால், 52,000 கால் ஒரு மல்டிபிள் வச்சு கால் சைடு கொடுத்துருந்தாலுமே மார்க்கெட் வந்து கீழே தான் முடிச்சுக்கிறான். 50,988, அப்போ 51,000 தான் முடிச்சுக்கிறான். ஆனால் இந்த இடத்துல நியர்பை இருக்கிறது 51,000 புட் ஆப்ஷன் அண்ட் 51,200 புட் ஆப்ஷன், இது ரெண்டுமே இருக்காங்க. 51,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நியர்பை ரவுண்ட் நம்பராக தான். அப்போ அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் 51,500 கால் ஆப்ஷனை நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம். அப்போ 51,000 புட் ஆப்ஷன் வந்து 750 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,260 அப்படின்ற லெவலுக்கு தான் வரும். 50,258 அப்படின்ற லெவலுக்கு தான் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய ரேஞ்ச் உள்ள ரவுண்ட் நம்பர்ஸ் அதை வந்து எடுத்துக்கணும். இப்போ 51,000 அப்படின்னா 51,750, 50,750, 50,500 இது எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அதை தாண்டி போகும்போது 50,000 போட்டு இப்போ மேலே போயிட்டாங்க அப்படின்னா 51,200 ஒரு ஸ்டாப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த 51,200 புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வரும்போது இவங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணவங்க அந்த ப்ரீமியத்துக்கு கீழே க்ளோஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து 51,500 51,000 ஸ்ட்ராடலாக கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். அதை கணக்கு எடுத்தாலும் ஓரளவுக்கு உங்கள் ரேஞ்சு கிடைக்கும். பட் அவ்வளோ பெரிய ரேஞ்ச் போகுமா அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால அந்த ப்ரீமியம் பேஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா மந்த்லியில் தான் அது யூஸ் ஆகும். ஸோ அப்போ மந்த்லிக்கு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கால் சைடு 14, புட் சைடு 16, இதுலேயுமே கொஞ்சம் புட் சைடு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.